ஆண்டுடைய நாமம் மையப்படுவதாக. அப்பாவை பற்றி சாட்சி சொல்லணும்னு சொன்னால் 10 நிமிடம் பத்தாது. அதுக்காக நீளமாக நான் பேச போகிறதில்ல. அப்பாவுடைய பாணியிலே சொல்லணும்னு சொன்னால், ஒரு பையன் கடலில் போயிட்டு ஒரு பாட்டிலில் தண்ணி பிடிச்சிட்டு சொன்னானா, கடல் தண்ணியெல்லாம் இந்த பாட்டிலில் நிரப்ப போகிறேன்னு சொன்னான். அதுபோல் அப்பாவுடைய நீண்ட வாழ்க்கை, அவருடைய அற்புதமான வாழ்க்கையை 10 நிமிஷத்தில் சொல்ல முடியாது. ஆனாலும் ஒரு சில காரியங்களை பற்றி மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். டேடி வாஸ் அ ரேர் ஜெம் இன் திஸ் வேர்ல்ட். ஒரு கிடைக்கக்கூடாத அரிதான ஒரு முத்து. ஒருத்தர் இப்படி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, பாஸ்டர், ஹி இஸ் அ சாப்டர் இன் த பென்டிகாஸ்டல் வேர்ல்ட் தட் காட் க்ளோஸ்ட். அவர் ஒரு சகாப்தம் பெந்தைகோஸ்து உலகத்தில். அப்பா ஒரு பயங்கரமான ஒரு ப்ரீச்சர். ஆனால் அவரை யாருமே இமிட்டேட் பண்ண முடியாது, யாருமே அவரை போல ப்ரீச் பண்ண. ஏன்னு சொன்னால், ஏதோ அவருடைய டோன் ஆஃப் வாய்ஸ், அவர் கையாட்டுறது அதெல்லாம் கிடையாது. அவருடைய இருதயம் ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்ட இருதயம். ஒரு பெரிய அனாயிண்டிங், ப்ரேயரில் வந்த ப்ரீச்சிங்னால அவரை போல் யாருமே ப்ரீச் பண்ண முடிய மாட்டேங்குது. இன்றைக்கும் சில பேர் என்கிட்ட கூட சொன்னாங்க, நாங்கள்லாம் இருக்கிறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுடைய அன்பு எனக்கு புரிகின்றது. ஆனால் ஒன்று மாத்திரம் நான் சொல்லுவேன், அப்பாவை போல் யாருமே வராது. நோபடி கேன் ரீப்ளேஸ் அப்பா. அப்பா இஸ் a very unique person. தனித்துவம் வாய்ந்தவர்கள் அவர்கள். பிலிப்பியர் 3:5 நான் யோசித்தேன், எப்படி பேசுறது. பிலிப்பியர் 3:5 ஒரு சின்ன பகுதி, 3 வசனங்கள், அதன் அடிப்படையில் நான் ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். பவுலப்போஸ்தலன் 3:5 நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன். அதாவது பவுலப்போஸ்தலன் அவர் எந்த ஜனத்தோடு இருந்தார், யூத மக்கள். அதுதான் அப்படி என்னுடைய பெருமை அப்படின்னு சொல்றார். ஒரு காலத்தில் அது எனக்கு பெருமையாக இருந்தது. அப்பாவுடைய பெரிய பெருமை இந்த உலகத்தில் சொத்து சுகம் பில்டிங்லாம் கூட கிடையாது. அவர்கள் சம்பாதித்த ஜனம், அவர்கள் சம்பாதித்த மனிதர்கள், ஊழியர்கள். அப்பா கோவிட்ல சுகவீனமாக இருந்தபோது அதை போல வேறு யாருக்குமே அவ்வளோ பேர் ஜெபம் பண்ணது கிடையாது. அப்பாவை தெரியாத ஆட்கள் கூட முழங்கால் படிட்டு சபைகளாக கண்ணீரோடு ஜெபம் பண்ணாது. எப்படி அப்படி அப்பா அப்படி சம்பாதிச்சாங்கன்னு தெரியல. ஆட்களை ஆண்டவர் கொடுத்தார், ஆட்களை அவங்க சம்பாதிச்சாங்க. அதற்கு ஒரு காரணம் நான் கண்டுபிடிச்சது என்னன்னு சொன்னால், அப்பா இன்வெஸ்டட் இன் பீப்புள். எவ்வளோக்கு எவ்வளோ நிலங்கள் மற்ற காரியங்கள்லாம் அப்பா இன்வெஸ்ட் பண்ணாங்களோ, அதை காட்டில் அதிகமாக ஜனங்களிலே அவர்கள் ரொம்ப அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க. தங்கையும் தம்பியும் சொன்னது போல அதிகமாய் கொடுத்தாங்க. இயேசு சொன்னது போல, அழிந்து போகிற உலகப் பொருளால் நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கன்னு சொன்னது போல, அப்பா காசை அநேகருக்கு தாராளமாய் கொடுத்தாங்க. கொடுத்த ஆட்களை சம்பாதித்தாங்க. அது மாத்திரம் இல்லை, தங்கச்சி சொன்னது போல எப்போது வந்தாலும் எல்லாரும் சாப்பிடணும்னு சொல்லி விரும்புவாங்க. சாப்பிட்டீங்களா நேச்சுரலாக வரும். அப்பா பசி பட்டினியிலிருந்து வந்ததுனால யாரை பார்த்தாலும் சாப்பிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க. ஜனங்களுக்கு கொடுத்து கொடுத்து கொடுத்து. முன்னாடிலாம் கன்வென்ஷன் நடத்துவாங்க. 3 நாள் கன்வென்ஷனில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர் இருக்கும். அப்போ ஒரு முறை எனக்கும் அப்பாவுக்கு ஒரு சண்டை வந்துருச்சு. அப்பாட்ட சொன்னேன், அப்பா உங்கள்கிட்ட காசு இல்லை, எதுக்கு 3 வேளைலாம் நீங்கள் சாப்பாடு போடுறீங்க? ஏன்னா நான் இப்போ சின்ன பையன், எல்லாருக்குள்ளேயும் அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஜனங்கள் சில பேர் பேசுவாங்க, அவருக்கு என்ன இருக்குது, அவர் செய்கிறாரு. அப்போ அப்பாட்ட சொன்னேன், இப்படிலாம் பேசுகிறாங்கப்பா, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் கொடுக்குறீங்க, ஆனால் எல்லாரும் உங்கள்ட்ட தாராளமாக இருக்குன்னு நினச்சிட்டு. சரி, அப்பா ஒரு காரியம் சொன்னாங்க. ரொம்ப ஆர்கியூமெண்ட் முத்தி போச்சு. ரொம்ப நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்பா ஒரு வார்த்தை சொன்னேன், டேய், உங்கள் பாட்டியும் உங்கள் அத்தைங்களும் சுந்தரம் பாஸ்டர் சர்ச்சுக்கு எவ்வளோ தூரம் நடந்து போவாங்கடா. அவங்க போனதுக்கு ஒரு காரணம் என்னன்னு சொன்னால், பாஸ்டர் சுந்தரம் பேசி முடித்த பிறகு எல்லாருக்கும் கஞ்சி கொடுப்பாரு, அது கிடைக்குமான்னு போனாங்க. நம்ம அந்த நிலைமையிலேருந்து வந்திருக்கிறோம்டா. இன்றைக்கு நிறைய பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு ஆண்டவர் நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அது அன்னையோட அந்த ஆர்கியூமெண்ட்டை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பாடு, இன்றைக்கு கூட ஆவடி சபையில் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. ஏன்னு சொன்னால், அப்பாவுடைய இருதயம் சொன்னால், நம்ம பசியை பார்த்தது போல யாருமே பசியை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அப்பாவுடைய இருதயம் ஜனங்களுக்காக கொடுத்தாரு. அநேக ஏழைகளுக்கு கொடுத்தாங்க. நான் ஒரு முறை அப்பாவோட பேசி கொண்ட போது என்கிட்ட கேட்டாங்க, நீ எல்லாருக்கும் ஏழைகளுக்கெல்லாம் சபையில் நல்லா செய்கிறியா, நல்லா கொடு. நீங்களாம் பெங்களூருக்கு பையன் அனுப்பிச்சு வச்சா என்ன கேட்பீங்க? வீடு வாங்கிட்டியா, செட்டில் ஆகிட்டியா,
எங்கள் அப்பா என்ன கேட்டாங்கன்னா, நீ எல்லாரும் கொடுக்குறியா, ஒழுங்கா கொடு கொடு. ஏன்னா அப்பா அவங்களுடைய வசனத்திலிருந்து வாழ்க்கையில் என்ன கற்றுக்கொண்டாங்கன்னு சொன்னால், கொடுக்கும்போது கர்த்தர் கொடுப்பா. நான் என் சபையிலும் சொல்லியிருக்கிறேன், இன்றைக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கு, நாங்கள் எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அப்பா அநேகர் கொடுத்ததுனால தான் அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, மக்கள் ஜனங்கள் வந்து அப்பாவுக்கு ரொம்ப முக்கியம். இன்வெஸ்டட் இன் தெம். எப்படின்னு சொன்னால், ஹி ஃபர்கிவ் பீப்புள். அதாவது அவங்களுக்கு விரோதமாக யார் என்ன பண்ணாலும் ஒரு காலகட்டத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் தெரிஞ்சால், அவங்க வந்து பேசிட்டாங்கன்னு சொன்னால் ரொம்ப அவங்கள ஈஸியாக மன்னிச்சிருவார். எங்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, அப்பா யூ மஸ்ட் லீவ் அ டோர் ஸ்லைட்லி ஓப்பன். கதவு முழுசாக மூடிடாது, யாருக்காகிலும் கொஞ்சம் திறந்து என்னைக்காவது அவங்க திரும்பி வருவாங்க. அப்பா ஜனங்களுக்கு செய்யணும்னு நினைத்த காரியம் இன்வெஸ்ட் பண்ணதில் இன்னொரு காரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னால், ஹீ ஸ்போக் கிளியர்லி இன் இஸ் ப்ரீச்சிங். நிறைய பேர் என்கிட்ட அப்பாவுடைய செய்தியை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, தெளிவாக பேசினார். ஏன்னு சொன்னால், நான் இதான் இப்படி தான் யோசித்து கொள்கிறேன். சில பேர் வந்து தே டீச் த பைபிள் டு பீப்புள். வேதத்தை ஜனங்களுக்கு போதிக்கிறாங்க. அப்பா வந்து ஜனங்களுக்கு வேதத்தை போதித்தாங்க. அவங்களுடைய கண்கள் யாருன்னு சொன்னால், ஜனங்களுடைய புரிந்து கொள்ளுதல், அவங்களுடைய எவ்வளோ எளிமையாக இருக்கிறாங்க, எவ்வளோ அவங்களுக்கு இன்னும் விளக்கணும், அதை யோசித்ததுனால ஜனங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா, அவங்க முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு பேசினாங்க. சில நேரத்தில் யாராவது துரோகம் செய்வார்னு சொன்னால், ஒரு முறை ஒரு சம்பவம், அப்பா ஒரு திருமணம் நடத்தி வைத்தாங்க. அதனால அந்த குடும்பத்தார் அப்பா மேலே கேஸ் போட்டாங்க. இப்போ நான் தான் திருவள்ளூர் கோர்ட்டுக்கு அப்பாவை கூட்டி கொண்டு போவேன் சுமோவில். ஒரு முறை ரொம்ப கோவம் வந்துருச்சு எனக்கு. ஏன்னா அங்கே கோர்ட்டில் அக்யூஸ் நம்பர் 1 தாமஸ் ராஜன் சொல்லுவாங்க, அப்பா போய் நிற்கணும். எனக்கு நான் பார்க்கவே முடியல. என்னால் அந்த சுமோ காரை வச்சு சில நேரத்தில் திருவள்ளூர் ரோட்டில் எவன் மேலே இடிச்சிடலாம்னு கூட யோசித்தேன். அவ்வளோ கோவம் வரும். ஒரு முறை கேட்டேன் அப்பா கிட்ட, வண்டியில் போயிட்டு இருக்கும்போது, ஏன்பா இப்படிலாம் திருமணம்லாம் பண்ணி வைக்கிறீங்க, எதுக்காக ஜனங்களுக்கு செய்கிறீங்க? அப்பா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, டேய் 2 பேர் என்னுடைய நன்மையை புரிந்து கொள்ளாமல் போயிடலாம், ஆனால் எவ்வளோ பேர் என்னால் உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க தெரியுமா? செய்யக்கூடாதுன்னு மட்டும் சொல்லாத, ஜனங்களுக்கு நான் செஞ்சுட்டே இருப்பேன். பீப்புள், ஜனங்க வந்து அப்பாவுடைய பெரிய சொத்து. 2வதாக பிலிப்பியர் 3:6 பக்தி வைராக்கியமாக இருந்தேன் என்று பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய பழைய வாழ்க்கையை பற்றி சொல்லுவார். அப்பா ஒரு முறை நான் பேசிட்டு இருக்கும்போது இப்படி சொன்னாங்க, ஆவடியில் சுந்தரம் பாஸ்டர் வந்து என்னை விட்டுட்டு போனாருடா, ஆனால் அன்னைக்கு எனக்கு ஒரு வெறி வந்துச்சுன்னு சொன்ன. ஒரு வெறி, எப்படி ஆகிலும் இந்த ஆவடியில் ஏதாவது ஒன்று செய்யணும். அப்பா யூஸ் பண்ண வேர்டு வந்து ரொம்ப சாதாரண தமிழ் வார்த்தை. நான் நினைக்கிறேன் வைராக்கியம் என்ற வார்த்தையை அப்பா மீன் பண்ணாங்க. ஒரு வெறி வந்தது. அந்த அப்பாவுடைய வெறி வந்து எதில் தெரிஞ்சது எனக்கு பொறுத்த வரைக்கும், அவங்களுடைய ப்ரேயர். சத்தமாக, ஏஞ்சல் சொன்னது போல் சத்தமாக தான் ஜெபம் பண்ணுவாங்க. யாக்கோபை போல் போராடி ஜெபிக்கணும்னு ப்ரீச் பண்ணுவாங்க. அதே போல் அப்போது இன்றைக்கு இருக்கிற ஆவடி சபையினுடைய ஸ்டேஜ் மேலே தான் எங்கள் வீடு இருந்துச்சு. ஒரு மாதிரி காலேஜில் லயோலா காலேஜில் வந்து கொண்டிருக்கின்றேன். அப்பாவுடைய ஜெபம் பண்ணுறது 3 வீடு தள்ளி கேட்கணும். ஆத்துமாக்களை தாரும் ஆண்டவரே, ஆத்துமாக்களை தாரும் கதறி ஒருத்தாங்க சொல்லிட்டு போகிறாங்க, இளவு விழுந்த வீடு மாதிரி இருக்குது இந்த ஆளுடைய வீடு அப்படின்னா, எவனோ ஒருத்தர் செத்து போயிட்டான் அதை போல் கத்திட்டான். அப்படி யாரோ இன்னைக்கு வீட்டில் யாரோ செத்துட்டு போனது போல அப்படி ஆண்டவர்கிட்ட ஆத்துமாக்களை தாரும் என்று சொல்லி என்ன பண்ணோம், அப்பா ஜெபித்தார். ஒரு வெறித்தனமாக ஆண்டவர்கிட்ட போராடினார். அப்பா அப்படி ஜெபம் பண்ணதுனால ஆண்டவர் அநேக அற்புதங்கள் அவங்க மூலமாக செய்தார். பெங்களூர் சபையில் ஒரு சகோதரி வந்து என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் எங்கள் வீட்டில் சைட்லலாம் நிறைய மரங்கள் இருக்கு, எனக்கு மரம் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும், நிறைய கனி உள்ள மரங்களை நான் நட்டினேன், காயே வரல பாஸ்டர். ஒரு முறை ஆவடி சர்ச்சுக்கு போயிட்டு அப்பா எல்லாருக்கும் ஃப்ரெண்டில் ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்க. சர்ச்சு முடிச்சுட்டு அப்போ நான் என்னுடைய வாட்டர் பாட்டில் அவங்க கையில் கொடுத்து, பாஸ்டர் ஜோம் பண்ணி கொடுங்க பாஸ்டர்ன்னு சொன்னேன். அப்பா சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு கை மேலே வாட்டர் மேலே தண்ணியை வச்சுட்டு கையை வச்சுட்டு ஜோம் பண்ணி கொடுத்தாங்க. வீட்டில் வந்துட்டு நான் அந்த தண்ணி பாட்டில் எடுத்து தண்ணியெல்லாம் எடுத்து எல்லா மரங்கள் மேலே தெளித்தேன். அடுத்த நாள் காலையில் எழுப்பி பார்த்தா எல்லா மரங்களையும் பூ வந்துருச்சு பார்த்தேன். இது வந்து நான் சொல்கிறது ஒரே ஒரு ஆயிரக்கணக்கான டெஸ்டிமோனிஸில் ஆண்டவர் வந்து அவங்களோட ஜெபத்தை ஆனர் பண்ணி ஒரு அற்புதம் செய்கின்ற வல்லமை. ஆனால் அப்பா வந்து அதுக்காக தேங்காய் மாங்காய் வரணுன்றதுக்காக ஜெபம் பண்ணவங்க கிடையாது. அப்பா வந்து ஆண்டவருடைய மக்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னு சொல்லி ரொம்ப ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபத்தை கர்த்தர் கனம் பண்ணி ஆவடியில் அற்புதமான விசுவாசிகள், வளர்ந்த முதிர்ந்த விசுவாசிகளை கர்த்தர் கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 3வது பிலிப்பியர் 3:7 பவுல் எல்லாம் சொல்லிட்டு 7 சொல்கிறார், ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவை இளைவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். நஷ்டம் என்று எண்ணினேன். முதலாவது பீப்புள், ஜனங்கள். 2வதாக அப்பாவுடைய வாழ்க்கையில் ஹிஸ் பேஷன், அந்த வைராக்கியம்.
மூன்றாவதாக ஹிஸ் பாவர்ட்டி, அவருடைய பாவர்ட்டி. டைம் ஆயிடுச்சு. அப்பா வந்து எல்லாவற்றையும் கொடுத்தாங்க. இன்றைக்கு அப்பா மரித்து இருக்கிறாங்க. இன்றைக்கு நாங்கள் தைரியமாக பிள்ளைகளாக சொல்ல, அவங்க பேரில் ஒன்றுமே இல்லை. there is nothing in his name. ஒரு சொத்து, ஒரு லேண்டு, ஒரு கார். எனக்கு ஒரு கார் இருக்கு. இப்போ வந்து அப்போ நான் லோன் போட்டு வாங்கியிருந்தேன் இஎம்ஐ. அப்போ அப்பா ஒரு நாள் கேட்டாங்க, என்ன கார் என்ன உன் பேரில் வச்சிருக்கிறேன்? அப்பா சர்ச்சுக்கு எவனும் லோன் தர மாட்டான், அதனால தான் என் பேரில் வாங்கிட்டேன். அடிக்கடி கேட்பாங்க, அதை மாற்றிட்டியா, சர்ச்சு பேரில் மாற்றிட்டியா? நான் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு, என் பேரில் இருக்கிறது ஒரு கார் தான். நாங்கள் பெங்களூர் சபையில் ஒரு முதல் இடம் வாங்கும்போது ஒரு ஒரு கார்னர் பீஸ் மட்டும், அதில் ஒரு லீகல் ப்ராப்ளம் இருந்துச்சு. அந்த ஓனர் என்கிட்ட சொன்னார், சார் இதை முடிக்கலாம், சீக்கிரம் முடிக்கணும், அந்த கார்னர் பீஸ் ஆனால் உங்கள் பேரில் எழுதிக்குங்க சார்னு சொன்னேன். சீக்கிரமாக முடிஞ்சிடும் அது. நான் ஒரே ஒரு ஆன்சர் தான் சொன்னேன், எங்கள் அப்பா உதைப்பார், நான் வாங்க மாட்டேன். நான் சொல்லுவேன் 2 Corinthians 8:1-2 மக்கதோனிய மக்கள் தாராளமாய் கொடுத்தார்கள் சொல்லிட்டு 9ஆம் வசனத்துல கிறிஸ்து நம்ம ஐஸ்வர்யவான்களாய் மாற்றும்படியா தரித்திரரானாரே என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் சொல்லி, நீங்களும் தாருங்க, இயேசுவை போல நீங்களும் இருங்க அப்படின்னு அங்க கொரிந்து சபைக்கு சொல்லுகின்றார். நான் ஆவடி சபை மக்களுக்கு நான் சொல்லுவேன், இன்றைக்கு இந்த சபை இத்தனை காரியங்கள் இருக்கிறது, இவ்வளவு வசதிகள் இருக்கிறதுன்னு சொன்னா அதற்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, அப்பா கொடுத்ததுனால, எடுத்து வைக்காம வந்ததுனால. நிறைய பேர் யோசிக்கிறாங்க நிறைய வருதுன்ற, இல்ல வந்ததெல்லாம் கொடுத்ததுனாலதான் இன்றைக்கு நம்ம இன்றைக்கு செழிப்பாக வசதியாக இருக்கின்றோம். அப்பா சொல்லுவாங்க, நம்ம கொடுக்கறதை ஜனங்கள் பார்த்துட்டாங்கன்னு சொன்னா அவங்க கொடுப்பாங்கடா, நீ கொடுக்கறதை ஜனங்கள் பார்க்கட்டும், கொடுக்கிறவனா இருன்னு சொல்லிட்டு அவங்களோட லைஃப்ல எனக்கு விசேஷமாய் சொல்லி கொடுத்ததை அறிந்திருக்கிறேன். சொன்னது போல அப்பா வந்து எதையுமே விட்டுட்டு போல. இன்றைக்கு நாங்கள் 5 பிள்ளைகள், அப்பா சொத்துல இந்த பங்கு எனக்கு வேணும், அந்த பங்கு வேணும்னு சொல்ற மாதிரி எந்த சூழ்நிலையும் அப்பா வச்சுட்டே போகல. ஒன்றை மட்டும் வச்சுட்டு போனாங்க, ஜனங்களையும் பொறுப்புகளையும் எனக்கும் அண்ணனுக்கும் தம்பிக்கும் தங்கைகளுக்கும் உங்களை தான் விட்டுட்டு போயிருக்கிறாங்க. நான் எப்படி நேசிச்சேனோ அப்படியே நீங்களும் நேசிக்கணும். நான் இவங்களுக்காக ஜோம் பண்ணி இவங்களை வளர்த்துருக்கிறேன், நீயும் ஜோம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஜனங்களையும் பெரிய பொறுப்பையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு அண்ணனுக்காக நீங்க ஜோம் பண்ணணும், ஜோயலுக்காக ஜோம் பண்ணணும், அம்மாவுக்காக விசேஷமா நீங்க ஜோம் பண்ணுங்க. பேதுருவுக்கு ஆண்டவர் சொன்னது போல, என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார். ஆமான்னு சொன்னோடனே ஆடுகளை ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாகன்னு சொன்னது போல அப்பா வந்து ஆடுகளை ஆட்டுக்குட்டிகளை விட்டுட்டு போயிருக்கிறாங்க. கர்த்தர் அந்த ஞானத்தை அண்ணனுக்கு நிச்சயமாய் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் அப்பாவை காட்டிலும் பெரிய காரியங்களை அண்ணன் மூலமா நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. அப்பாவை கனம் பண்ணும்படியாக வந்த யாவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்ள விரும்புகின்றோம். அம்மாவின் சார்பிலே நாங்கள் நன்றி சொல்லிக்கொள்ள முடியாய் விரும்புகிறோம். என்னுடைய சபை பெங்களூர்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு விசேஷமா நன்றி சொல்ல விரும்புகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.